எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. ஃபைன் டைம் டாக்கீஸ் அண்ட் ஃபைன் டைம் சினிமாவோட டாப் 10 மூவிஸில் நான் உங்கள் வினோத் ராஜா. இந்த வாரம் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நிறையா ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய அடிப்படையில் எந்தெந்த படங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ வருஷப்படுத்தியிருக்கோம். டாப் 10ல் 10வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா. ஒவ்வொரு வாரம் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். சிம்பு த்ரிஷாவுடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம், இந்த படத்தோட டைரக்டர் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு சிறந்த காதல் காவியமாகவே இந்த படம் மாறி போனது. 90s கிட்ஸும் சரி, 2K கிட்ஸும் சரி கொண்டாடக்கூடிய ஒரு படங்களுடைய வரிசையில் இந்த படம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து வெற்றி நடை போட்டுட்ருக்குது. அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி அதனோட ரெக்கார்டை அதுவே பிரேக் பண்ணிகிட்ருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா 10வது இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்க்கிழவி. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலும் நல்ல ஒரு கதையையும் எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு நல்ல வரவேற்பையும் அந்த படத்திற்கு கொடுக்கப்பட்டு அந்த படம் வந்துட்டு இந்தியாவுடைய தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த படம் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லான படமாகவும் ரசிகர்களால் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு படமாகவும் மாறி போயிடுச்சு. ராதிகாவினுடைய கரியரில் ஒரு முக்கியமான படமாகவும் அமைஞ்சிருந்தது தாய்க்கிழவி. இந்த வாரம் நம்மளுடைய டாப் 10ல் வந்து 9th பிளேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு வித் லவ். சௌந்தர்யா ரஜினிகாந்தனுடைய தயாரிப்பில் வெளிவந்த இந்த படம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் அபிஷன் ஹீரோவாக பண்ண வித் லவ் காதலர் தினத்துக்கு வெளியாகி தொடர்ந்து டாப் 10 மூவிஸில் வந்துட்டு முதலாவது இடத்தையே பிடிச்சிட்டு இருந்த இந்த படம் அடுத்தடுத்த படங்களுடைய வருகைகளால் வந்து இப்போது நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 8th பிளேஸில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து சாத்தான் டி டார்க். அந்த படம் வந்துட்டு ஒரு ஜென்ரிக்கான ஒரு த்ரில்லரான ஒரு படம் தான் அந்த படம். இந்த படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதை வந்துட்டு ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. எஃப்ஜே ஐரா, சாந்தினி தமிழரசன் இவங்களாம் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படம் ஓரளவுக்கு தான் வரவேற்பப்பட்டிருக்கு. முழுமையாக அந்த படம் வந்து பேசுபொருளாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக அப்படி வந்து இந்த படம் மாறலை அப்படின்னு தான் சொல்லலாம். சாத்தான் டி டார்க் வந்துட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் வந்துட்டு டாப் நம்பர் 7ல் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து காதல் ரீசெட் ரிப்பீட். ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக்கில் வெளிவந்த அந்த படம் வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர்லேருந்து விஜய் சந்திரசேகர்லேருந்து நிறையா பேர், ஜெயபிரகாஷ்லாம் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே இவங்க எல்லாருமே தெரியும். ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக் தான் அந்த படத்தோட பெரிய பலமே வந்துட்டு. ஒரு த்ரில்லராகவும் சரி, இந்த படம் எல்லா ஜேனர்லேயுமே ரொம்ப நல்லாவே இந்த படம் வந்துட்டு போயிருக்கு. ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல காதலையும் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். புதுமுக நாயகனை வச்சு தான் எடுக்கப்பட்டிருந்த படமாக வந்துடும். ஒரு பேசும் பொருளாக இந்த படம் மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த படத்திற்கு நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் கொடுக்கப்பட்ட இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 6. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காணாத சுடர். இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜனகன் வந்து ஒரு மிஸ்ட்ரி படமாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒரு ரீபத் அதெல்லாம் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். நல்ல கதையம்சம் கொண்ட படம், திரைக்கதையும் நல்லா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓரிரு நாட்கள் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் முழுமையான ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வரவேற்பு பெற்ற ஒரு படமாக தான் இருக்குது. விஜு படிக்கல் இந்த படத்தில் வந்திருக்காரு, சத்யாவும் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஆக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே டோட்டலாகவே அவங்களுடைய ஆக்டிங் வந்து நல்லாவே இருக்குது. அதனால நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் இந்த படத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 5. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு கப்புள் ஃப்ரெண்ட்லி. சென்னையை தேடி வரக்கூடிய ஒரு இளைஞரும் ஒரு இளைஞரையும் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இவர்கள் இருளுடைய காதலும் சரி, இவங்க சென்னையில் வந்து எப்படி இவங்க ட்ராவல் ஆனாங்க, அது என்ன நடந்துச்சு, அது எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, பழைய கதையவே திரும்ப அரைச்சிருந்தாலும் வந்துட்டு ரசிகர்களுடைய முழுமையான வரவேற்பு அந்த படம் வந்துட்டு பெற்றிருக்கு. தொடர்ந்து 2வது வாரமாக அந்த படம் நம்ம டாப் 10 மூவிஸில் வந்துட்டு இடம் பட்டுட்டு இருக்கு. ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் அந்த படத்தை நம்ம சொல்லலாம். அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்துட்டு நம்ம டாப் 10 மூவிஸில் 4th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரந்தர் தி ரிவெஞ்ச். ஒரு ஆர்மி பேஸ்டு ஒரு படம், ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதம், இது மாதிரி நிறையா படங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னோட ஃபஸ்ட் பார்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஆனால் இந்த படத்திற்கு வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நிறையா வந்துட்டு வழக்குகள் அந்த படத்துக்கு மேலே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி ஒரு சர்ச்சையான கருத்துக்களை இந்த படம் வந்துட்டு முன் வச்சிருக்கு அப்படிங்கிறதும் கருத்துக்கள் பரவலாக வந்துட்டு பேசப்பட்டு இருக்குது. ஆனால் மக்களுடைய வரவேற்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா துரந்தருக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் துரந்தர் வந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் டாப் நம்பர் 3ல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூத்.
கென்கர்னாஸோட நடிப்புலையும் இயக்கத்துலையும் வெளியான இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஹிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் வீக் இந்த படம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஸ் நிறையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியே இந்த வாரமும் வந்துட்டு அந்த படத்துக்கான ஸ்க்ரீன் வந்துட்டு அதிகமாகவே போயிட்டுருக்குது. கென்கர்னாஸுடைய நடிப்பை வந்துட்டு பாராட்டாத சினிமாவினுடைய பிரபலங்களே இல்லை. தனுஷில் இருந்து எல்லா நடிகர்களுமே வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு பத்திரமே வாசிருக்காங்கன்னே சொல்லலாம். படம் ஒரு சிறந்த படமாக ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாகவே கென்கர்னாஸுக்கு அமைஞ்சிருக்கு. அவருடைய டேரக்ஷனும் பேசு பொருளாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூத் வந்து இந்த வாரம் வந்துட்டு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு நம்மளுடைய டாப் 10 மூவிஸில். அடுத்து நம்ம டாப் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்க படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட படம் தாங்க. ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக பண்ணியிருக்கக்கூடிய ஹாப்பிராஜ் படம் தான். தந்தை மகன் உறவை வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கக்கூடிய இந்த படம் ஜெயிச்சுட்டடா மச்சான் அப்படின்னு சொல்லி டேரக்டராக அவர் பாராட்டி அடுத்த எக்ஸ்போர்ட்டதும் பெரிய வைரல் ஆகிட்டு இருந்தது. அப்பாஸுக்கும் இது ரீஎன்ட்ரி படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்களை கொண்ட இந்த படம் வந்துட்டு கமர்ஷியலாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஹிட் படமாக அந்த படம் மாறி இருக்குது ஹாப்பிராஜ். இப்போ ஹாப்பிராஜுக்கும் யூத்துக்கும் தான் வந்து காம்படிஷன் போயிட்டுருக்குது தேட்டரில். ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த 2 படத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷுடைய கரியரில் இது ஒரு முக்கியமான ஒரு படமாகவும் ஹாப்பிராஜ் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் டாப் நம்பர் 1 வந்து ஹாப்பிராஜ். தொடர்ந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் வந்துட்டு 1 முதல் 10 வரை எந்தெந்த படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரிசைப்படுத்தி நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு என்னென்ன படங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் சில மாற்றங்களோடு மீண்டும் இணைகிறேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.